டிடெக்டிவ் அப்படி இல்லை. அவருக்கு வந்து நல்ல மூளையும் அனுபவம் இருந்தால் போதும், தாராளமாக டிடெக்டிவாக ஆகலாம். 2 பேருடைய செயல்பாடுகளுமே வேறு வேறு. டிடெக்டிவ் அதிகாரியுடைய செயல்பாடு வேறு, இவங்க செயல்பாடு வேறு. ஸோ இது எதெல்லாம் வந்து டிடெக்டிவுக்கு வேலையை கொடுக்கலாம், எதெல்லாம் வந்து காவல்துறைக்கு கொடுக்கலான்றது வந்து அது வந்து ஒரு பெரிய டெஃபினேஷன். அதுக்குள்ளே அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம காவல் அதிகாரி அணுகணும் சார், எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் டிடெக்டிவ் அணுகக்கூடாது, அணுகலாம்? நீங்கள் வந்து காவல் அதிகாரிகிட்டையும் அணுகக்கூடாத விஷயங்கள்லாம் இருக்குது. அது இந்த இடத்துல நம்ம பேச வேண்டாம். நம்ம எதெல்லாம் அணுகலான்னு பார்க்கலாம். கிரிமினல் குற்றம் நடந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிடெக்டிவ்கிட்டெல்லாம் போகக்கூடாது, காவல் அதிகாரிகிட்ட தான் போகணும். காவல் அதிகாரிகிட்ட போய் இதை போல் எனக்கு பிரச்சனையாயிருச்சு, இது சம்மந்தமாக எனக்கு விசாரணை நடத்தி எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். எந்த இடத்துல போகணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எந்தவித எவிடன்ஸுமே இல்லை, ஒரு குற்றம் நடக்குது, அது உங்கள்கிட்ட எந்தவித ஆதாரமுமே இல்லை, ஆனால் நிகழ்வு நடந்துருச்சு,